Hi my dear friends and cuties, welcome to Graft with 3D. நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். அதாவது டைனோசர் சேவிங் பாக்ஸ் பண்ண போறோம். இந்த வீக் ஃபுல்லா நம்ம வந்து கார்ட்போர்ட் பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் கிராஃப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்போர்ட்ல டைனோசர் கார்ட்டூன் வரைஞ்சிட்டு அது வாயில இருந்து வயித்துக்கு வர வரைக்கும் ஜிக்ஸாக் லைன்ல சின்ன லைனா கோடு இதே மாதிரி வரைஞ்சிட்டு நம்மள்ட்ட என்ன பாக்ஸ் இருக்கோ அந்த ஷேப்க்கு வரைஞ்சிக்கலாம். என்கிட்ட இப்போ சதுரமா லைட்டா சதுரமா இருக்கிற பாக்ஸ் இருந்தது. நீங்க ரவுண்ட் சைஸ்ல இருந்ததுன்னா நீங்க ரவுண்ட் சைஸ் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி ரெண்டு வரைஞ்சிக்கணும், கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா காயின் நம்ம விட்டதும் போகிறதுக்கு இடம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நம்ம காயின் வச்சுட்டு அந்த சைஸுக்கு வந்து சென்டர் பீஸு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மகிட்ட மொத்தம் 3 பீஸ் இருக்குது. ரெண்டும் சேமாகவும் சென்டரில் இருக்கிறது மட்டும் நம்ம காயின் எந்த காயின் சைஸ் போதோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து காலுக்கு வந்து நம்ம கால் வரைஞ்சிட்டு 3 லைன் வந்து கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லேயர் டைனோசர் கீழே வச்சு ஒட்டிட்டு சென்டரில் அந்த பெருசாக கட் பண்ணோம் இல்லைங்களா ஜிக்ஸாக் லைனு, அதை வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதே மாதிரி ஒட்டிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையானு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சென்டர் பீஸ் நம்ம ஒட்டிட்ட பிறகு இதுக்கு மேலே வந்து இன்னொரு பீஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதே மாதிரி ஒட்டிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து கொஞ்சம் சென்டரில் ஜிக்ஸாக் லைன் வந்து சின்ன லைனாகவும் உள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயின் போடுற மாதிரி கொஞ்சம் அகலமாக காயின் ஃப்ரீயாக போகிற மாதிரியும் நம்ம ஒட்டியிருக்கோம். இப்போ ஒட்டிட்ட பிறகு நம்ம இந்த பாக்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா பிளாஸ்டிக் டப்பா, இதே மாதிரி பிளாஸ்டிக் டப்பா உள்ளே விட்டுட்டு அந்த கரெக்டாக அந்த லைன் எந்த காயின் போய் விழுறதுக்கு அந்த கரெக்டாக மார்க் பண்ணி அதை எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கார்ட்போர்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் இந்த காலையும் ஒட்டி காய வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம வந்து வீக்லி வந்து ஒவ்வொரு மெட்டீரியல் வச்சு நம்ம கிராஃப்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த வாய் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 வாயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து குச்சி வச்சு இப்படி லைட்டாக கட் பண்ணி அது உள்ளே விட்டுடலாம். இது வந்து ஃபஸ்ட் லேயர் தேர்ட் லேயர். சென்டர் லேயர் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா சென்டர் லேயர் பக்கமாக தான் காயின் உள்ளே போகும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட் லேயர் தேர்ட் லேயரில் மட்டும்தான் இதே மாதிரி குச்சி கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த பக்கம் கனெக்ட் பண்ண மாதிரி இந்த பக்கமும் கனெக்ட் பண்ணிட்டாச்சு. இப்போ வந்து நான் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து முதல்ல இப்படி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ளைனாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். சரி ஓகே, கலர் கொடுத்து பார்க்கலாம்ன்றதுக்காக கலர் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இது வந்து லெமன் க்ரீன் இருக்கு இல்லைங்களா, அந்த கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த க்ரீன் கலர் கொடுத்துட்ட பிறகு நம்ம டார்க் க்ரீன் இருக்கு இல்லைங்களா, அதை கையிலே எடுத்து அங்கங்கே கொஞ்சம் சின்னதும் பெருசுமா வட்டம் வரைஞ்சிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கையிலே சும்மா இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணாமல் கையிலே வந்து கொஞ்சம் சின்னதும் பெருசுமாகவே எல்லா இடத்துலையும் வந்து நான் அந்த க்ரீன் கலர் ரவுண்டை போட்டுக்கிறேன். போட்டு முடிச்சதும் நம்ம இந்த டைனோசருக்கு ஐ வரைஞ்சிட்டு நம்ம அந்த பாக்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணோம்னா நம்மளோட டைனோசர் சேவிங் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதேமாதிரி காயின் உள்ளே போடும்போது அழகாக ஜிக்ஸாக் டைப்பில் போயிட்டு அழகாக விடும். நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து எந்த மெட்டீரியல் பேஸ் பண்ண போகிறோன்ற டீட்டெயில்ஸை வந்து நம்ம சண்டே வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இந்த டைனோசர் பாருங்கள், ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாக்ஸில். இந்த பாக்ஸை வந்து கரெக்டாக அந்த லைன் வந்து காயின் இதில் விழுகிற மாதிரி கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம காயின் போட்டு பார்க்கலாம், அது கரெக்டாக விழும். இப்போ பாருங்கள், காயின் போட்டால் அந்த ஜிக்ஸாக் டைப்பில் போகுது பாருங்கள், உள்ளே போயிடுச்சா. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சவுண்ட் சூப்பராக இருக்கும். இந்த சவுண்டு எப்படி இருக்குன்றது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு